வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். இன்னைக்கு என்னத்த பண்ண போறோம் அவா சமையல்ல? இன்னைக்கு கருவேப்பிலை துவையல், முள்ளங்கி துவையல். என்னத்த கருவேப்பிலை துவையல் என்ன ஸ்பெஷல்? கருவேப்பிலை துவையல் சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு நல்லது, முடி கொட்டாது, நல்லா முடி வளரும். இப்போ முள்ளங்கி துவையல்? முள்ளங்கி துவையல் ஆமாம், முள்ளங்கி சாம்பாரே தான் வைப்பாங்க. இன்றைக்கி துவையல் அரைச்சி பார்க்குறேன். முள்ளங்கி வாசமே சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை துவையலுக்கு தேவையானது ஒரு பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இப்போ கருவேப்பிலை துவையல் செஞ்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாவை கீரி போடுங்க, இல்லாட்டி வெடிக்கும். இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல செவக்க வறுக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் ஃப்ளேவரு நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக வச்சுக்கிட்டா தான் டேஸ்ட்டாக காரமாக வச்சுக்கிட்டா தான் கருவேப்பிலையோட இது தெரியாது. காரமாக இருந்தால் தான் நல்லா கருவேப்பிலை துவையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செவந்துருச்சுன்னா போதும். வெள்ளை வெள்ளையாக இருக்குது, இது மாதிரி வந்துடுச்சுன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா எடுத்துக்கோங்க. தேங்காயை வறுத்துக்கிறோம். சும்மா லேசாக வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூடு தான். அதே வறுத்து எல்லாமே தனித்தனியாக. ஆமாம், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, சும்மா ஒரு லேசான, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ரொம்ப போட்டு வறுக்கக்கூடாது, வதங்குற வாசம் வந்துடும். சும்மா ஒரு திருப்பு சூட்டில். ரொம்ப போட்டு கசக்கக்கூடாது, வதங்கின வாடை வந்துடும். லேசாக வதக்கிக்கணும். இப்போ உளுந்தம்பருப்பு லேசாக வறுத்துக்கணும். இதை ஆமாம், துவையல் அரைச்சி முடித்தோடனே லேசாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் போட்டு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை. இப்போ தேங்காய் இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா அரைக்கணும். கருவேப்பிலையை ரொம்ப வதங்க விடக்கூடாது, அதுதான் முக்கியம். தேவையான அளவு உப்பு, இந்த உளுந்தம்பருப்பு வறுத்து வச்சோம்ல அதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்க, அவ்வளோதான். நல்லா கருவேப்பிலை துவையல் ரெடி. வேறு எந்த தாளிப்பு இதுக்கு தேவையில்லை? ஒன்றுமே தேவையில்லை, அவ்வளோதான். தேங்காய், புளி, பச்சை மிளகாய். அடுத்து இப்போ முள்ளங்கி துவையல் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு முள்ளங்கி சீவி வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் பூ, வரமிளகா, புளி. இப்போ நல்லா கேரட் மாதிரி துருவி வச்சுருக்கீங்க. ஆமாம், நல்லா சீவிக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். வதங்கினா தான் வாசமே தெரியாது. ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன், சீவினா தான் நல்லா வதங்கும். அதனால் நல்லா இப்படி பார்ப்போம். கடாயி வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வதங்கணும். அப்போ தான் அந்த முள்ளங்கி வாசமே இருக்காது. தண்ணி போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா இந்த தண்ணி போகிற மட்டும் வதக்கணும், வாசமும் போயிடும். நல்லா தண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரையாக வறுக்கணும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குது. எண்ணெய் ஊற்றி தான் மிளகாலாம் வறுக்க போகிறோம். அப்போ இதை போட்டு வறுத்து திருப்பிக்கணும்.
4 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க. நான் 4-5 மிளகா போட்டிருக்கேன். சின்ன மிளகான்னு 4 போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் போதும். ஒரு முள்ளங்கின்னு பார்த்து அது வதக்குனா கொஞ்சம் மயிறு. ஆமாம், திருப்பி எண்ணெயில் போட்டு தேவையான உப்பு போட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அரைச்சா முள்ளங்கி துவையல் ரெடி. சும்மா ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க புளி, கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. யாருமே முள்ளங்கி துவையல்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி துவையல் ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி வாசமே இருக்காது. ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கியை நல்லா சீவிட்டு வதக்கிட்டு வரமிளகா, புளி, உப்பு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதை அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கருவேப்பிலை துவையல் அண்டு முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை துவையலை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது, நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கருவேப்பிலோட அந்த ரா ஸ்மெல்லே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த உளுந்த பருப்பை கடைசியாக லைட்டாக குறைன்னு அரைச்சது சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம், சாப்பாடுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த ஹேர் ஃபால் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடுங்க. வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம முள்ளங்கி துவையல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நானே கேள்விப்பட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இதுவும் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் சுத்தமாக அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா வதக்கினால தான் இந்த ஸ்மெல் இல்லை. ஸோ இது யாருமே கெஸ்ஸே பண்ண முடியாது இது முள்ளங்கி துவையல்னு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதையே நீங்கள் ரைஸோட, தோசை, இட்லியோட எது வேணாலும் அது விரும்பி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே முள்ளங்கியில் சாம்பார் தான் வைப்பாங்க. ஸோ துவையல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவ்வா சமையல். பை.